முன்னெல்லாம் கரந்தையில் இருக்க கடையை தவிர வேறு எந்த கடையிலையுமே வாங்க மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக கீழே வாசலில் செக்கில் ஆட்டுற எண்ணெயில் தான் வாங்கிட்டு இருந்தேன். எல்லாம் ஒன்று தான், அவங்க ஆட்டி அங்கேயே வச்சுருப்பாங்க, இவங்க வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. 50 வருஷமாக பாரம்பரியமாக கடை வச்சுருக்காங்க. பொருள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். மூடியை ஓப்பன் பண்ணி எண்ணெயெல்லாம் காமிச்சாங்க பாருங்கள், அவ்வளோ வாசமாக இருந்தது. நல்ல ராசியான கடை. சில கடையிலலாம் நம்ம பொருள் வாங்கினோன்னா பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் மோஸ்ட்லி கோயிலுக்கெல்லாம் இந்த கடையில் தான் வாங்குவேன். அன்பில் அம்மாவுக்கு 1 லிட்டர் நெய், சிவன் கோயிலுக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய், பிள்ளையார் கோயிலுக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய். ஒரு அம்மா என்கிட்ட மளிகை பொருள்லாம் கேட்டிருக்காங்க. அதை நான் கொடுக்கும்போது வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம யாருக்காவது செய்யணும்னு நினச்சோன்னா நம்ம ஸ்ட்ரீட்டை சுற்றியே நிறைய பேர் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. நமக்கு தெரியும் இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ணி நம்ம செய்யலாம். சில பேர் டொனேஷன் சொல்லி பெரிய ஆளுங்களாக பார்த்து லட்சமாக கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்கறத விட எவ்வளோ குழந்தைங்க படிப்புக்காண்டி ஏங்குறாங்க, அது மாதிரி செலவு பண்ணலாம். ஜோதிகா ஒரு படத்துக்காண்டி தஞ்சாவூர் நடிக்க வந்திருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க நடிக்க போனதாகவும் அங்கே சுத்தமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பேட்டியில் கோயிலுக்கு அதிகமாக செய்கிறத விட கல்விக்கும் மருத்துவத்துக்கும் செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோயிலுக்கு நம்ம வேண்டியிருந்தோன்னா காணிக்கையை செலுத்தி தான் ஆகணும். உண்மையிலே பிரசவம் பார்க்குற வார்டு சுத்தமாகவே இருக்காது. ஒரு நாளைக்கு தஞ்சாவூர்லேயே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான குழந்தைங்க பிறக்கிறாங்க. தஞ்சாவூரை சுற்றி உள்ள பகுதியில் இருக்க ரிஸ்கான மதர்லாம் இங்கே தான் அமுச்சு விடுவாங்க. ரெஸ்ட் ரூம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். எனக்கு குழந்தைங்க ப்ரைவேட்டில் தான் பிறந்தாங்க. எனக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இதே கவர்மெண்ட்னா அப்படி கிடையாது. ஒரு சிஸ்டர் யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, ஸ்டிச்சஸ்லாம் வந்து மறுப்பூசி போடாமே போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மை தான், நானே கேள்விப்பட்டிருக்கேன். அடிப்பாங்க, கண்ணாம்னான்னு பேசுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரீட்லேயே ஒரு தடவை கவர்மெண்ட்டில் தையல் போட்டு 3 தடவை தையல் போட்டவங்களாம் இருக்காங்க. ஒரு தாயும் சேயும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வர்றது மறு ஜென்மம் மாதிரி. இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. எங்கேயுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிற உயிர் கூட மெடிக்கலில் காப்பாற்றிடுவாங்க. எங்கள் ரிலேஷனே ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள மெடிக்கலுக்கு கூட்டு போய் மெடிக்கலில் காப்பாற்றிட்டாங்க. லட்சக்கணக்கான பேரை மெடிக்கலில் காப்பாற்றுறாங்க. அந்த அக்கா விஜய் சார்ட்ட கேட்டிருக்காங்க, பெண்களுக்கு மறுப்பூசி கொடுங்கன்னு. கண்டிப்பாக சார் செய்வாங்கன்னு நம்புகிறேன். 26/5/2026 குரு பெயர்ச்சி அன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் தென்குடி திட்டை ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த கோயில் ஒரு பரிகார ஸ்தலம். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு வர செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி சிறப்பு பரிகாரம்லாம் உண்டு. இந்த வீடியோவில் திட்ட கோயிலோட நோட்டீஸ், அவங்க காண்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இங்கே ராஜகுருவாக இருக்காங்க. அவங்கள வணங்குற அனைவருக்கும் ராஜ வாழ்க்கை தான். நான் இது வரைக்கும் ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவோ எதுவுமே பண்ணதில்லை. நான் எடுத்து சொல்வது அனைத்துமே மக்கள் நலனுக்கு மட்டுமே. இந்த அண்ணா இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது, எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைன்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. எது பரிகாரம் பண்ணணும் பண்ண வேணான்னு கொடுத்துருப்பாங்க. வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேளுங்க. வந்து சும்மா கையெடுத்து கும்பிட்டு மனசார வேண்டிட்டு போங்க.